தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மார்ச் 27 வெள்ளிக்கிழமை. எகிப்து நாட்டு புனித யோவான் துறவி விருப்ப நினைவு நாள். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். சேசுமரி சூசை, நான் மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து முத அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, குடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்து வாரும். நிறைய ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். மது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்கச் செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும், தவறுனதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலைவாழ்வும் அளிக்கின்றன. இறைவா, இந்த அதிகாலை வேளையில் திருப்பாடலை 18 நாங்கள் ஜெபிக்க இருக்கின்றோம். நீர் செய்த எல்லா அளப்பரிய செயல்களுக்கும் நன்றி கூறுகிறோம். பாதுகாத்த தருணங்களுக்கு நன்றி கூறுகிறோம். மன்னித்து எங்களை பராமரித்து உமது சிறையின் நிழலில் வைத்தமைக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் எதிர்பார்க்காத அனைத்தையும் செய்து முடித்த உமது அன்பின் பேரன்பிற்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். எங்கள் பெற்றோருடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தமைக்காக நன்றி கூறுகிறோம். எங்களோடு கூட வாசம் செய்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி கூறுகிறோம். அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த தபசு காலத்தின் இத்தனை நாட்களை கடந்து செல்வதற்குரிய ஆசீர்வாதத்தை தந்ததற்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து நாங்கள் ஜப தப முயற்சிகளை செய்து எங்களுடைய புண்ணிய வாழ்வில் உமது பாடுகளோடு இணைந்து வாழ்வு வாழவும், நேர்மறையான எண்ணங்கள் நிறைந்தவர்களாக தூய வாழ்வு வாழ்ந்து உமது அன்பை சுவைப்பவர்களாக வாழ வரம் வேண்டி திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து திருப்பாடல் 18 ஜெபிக்கின்றோம். அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன். ஆண்டவர் என் கற்பாரே, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன். நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன, பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கன்னிகள் என்னை சிக்க வைத்தன. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவள் செவிகளுக்கு எட்டியது. அப்பொழுது மண்ணுலகம் அசைந்து அதிர்ந்தது, மலைகளின் அடித்தளங்கள் கிடுகிடுத்தன. அவர் தம் கடும் சினத்தால் அவை நடுநடுங்கின. அவரது நாசியில் நின்று புகை கிளம்பிற்று. அவரது வாயினின்று எடுத்தளிக்கும் தீ மூண்டது. அவரிடமிருந்து நெருப்பு கனல் வெளிப்பட்டது. வாளை தாழ்த்தி அவர் கீழ் இறங்கினார். கார்முகில் அவரது காலடியில் இருந்தது. காரிருளை தமக்கு அவர் மூடுதலையாக்கி கொண்டார். நீர் கொண்ட முகிலை தமக்கு கூடாரமாக்கி கொண்டார். அவர் தம் திருமுனின் பேரொளியில் மேகங்கள் கல்மழையை நெருப்பு கனலையும் பொழிந்தன. ஆண்டவர் வானங்களில் இடியென முழங்கினார். உன்னதர் தம் குரலை அதிரடச் செய்தார். கல்மழையையும் நெருப்பு கனலையும் பொழிந்தார். தூயருக்கு தூயவராகவும் வஞ்சகருக்கு விவேகியாகவும் உம்மை நீர் காட்டுகின்றீர். எளியோருக்கு நீர் மீட்பளிக்கின்றீர். செருக்குற்றோரை ஏளனத்துடன் நீர் பார்க்கின்றீர். ஆண்டவரே, நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர். என் கடவுளே, நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர். உம் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன். என் கடவுளின் துடையால் எம் மதிலையும் தாண்டுவேன். இந்த இறைவனின் வழி நிறைவானது. ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது.
ஆண்டவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாயிருக்கின்றார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி பிரிவு 10 31-42. இந்த நற்செய்தியில் நாம் கேட்பது நாம் வாசிப்பது என்னவென்றால், நீதியின் பொருட்டு துன்பம். கடவுளுடைய வார்த்தையை அவருடைய சொந்த மக்களாகிய நமக்கு தந்திருக்கின்றார். இறைவாக்கினர் எரேமியா பல நெருக்கடிகளை சந்தித்தாலும், பல சதித்திட்டங்களை அவர் சந்தித்தாலும், இறைவனிடம் அவர் திரும்ப திரும்ப முறையிட்டாலும் நம்பிக்கையில் உறுதியாக நின்று கடவுளுக்காக உயிரை இழக்கவும் தயாராயிருந்தார். தன்னை நம்பிக்கையோடு அழைத்து அனுப்பிய ஆண்டவர் உடனிருக்கின்றார் என்று ஒவ்வொரு நிமிடமும் திடம் கொண்டு வாழ்ந்தார். இறைவன் தனக்குள் இருப்பதையும் தன் வழியாக செயல்படுவதையும் தான் இறைவனின் மகன் என்பதையும் ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்து கொண்டார். அதேபோல்தான் யூதர்கள் கல்லெறிய துவங்குகின்றார்கள் இயேசுவின் மீது. அதே போன்று அவர் அதையெல்லாம் கடந்து நமக்காக தம்மையே கையளித்தார். நாமும் ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவுக்காக சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். அவரோடு அவரிலே அவருக்காக வாழ வேண்டும். நம் ஜெப ஒடுத்தல் முயற்சிகள் இயேசுவுக்கு சுகங்களாக இருக்க தொடர்ந்து நாம் அவரோடு அவரில் அவருக்காக வாழ்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையினின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்ப தூசியிலும் தூசி, நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.